ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி கேக் பேஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா, கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்துப்போம். சின்ன கம்பி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த இடத்துல டபுள் டேப் அல்லது ஒரு ஹேங்கர் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி இந்த பேஸுக்கு பின்னாடி நான் க்ளூ கன் வச்சு கம்பியை வைத்து இதுக்கு ஒரு ஹேங்கர் ரெடி பண்ணுறேன். யூஸ்வலாக டபுள் டேப் போட்டு இதை நம்ம செவத்தில் ஒட்டிடலாம், இல்லை ஆணி இருக்குன்னா அதில் மாட்டலாம். அப்படின்னா இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். எம்சில் இல்லைனா மோல்டிட் கிளே கூட நீங்கள் இது ஒட்டுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக நல்லாவே இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் காயட்டும். அந்த பிளாஸ்டிக் எல்லாம் காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதை திருப்பிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்டரில் சர்க்கிள் ஷேப்க்கு ஒரு கார்ட்போர்டு இல்லைனா ஏதாவது ஒரு பீஸ் ரவுண்டாக இருக்கிறத ஒட்ட போகிறோம். பெஸ்ட்டு கார்ட்போர்ட் தான். ஸோ கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி நீங்கள் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக் பேஸினுடைய அந்த சென்டர்லேயுமே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் காய வச்சிட்டிங்கன்னா இது ரெண்டும் நல்ல சூப்பராக ஒட்டிடும். பொதுவாகவே ஃபெவிபாண்ட் அப்படின்றது 7லேருந்து 10 நிமிஷம் காஞ்சதுன்னா ரொம்ப நல்லா ஒட்டும். இப்போ இந்த சென்டர் பீஸ் இதில் ஒட்டியாச்சு. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளை கலரில் கலர் அடிக்க போகிறோம். கலர் காம்பினேஷன் எப்பொழுதுமே உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் அடிக்கும் பொழுது இன்னும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவும் பண்ணலாம். அதுதான் உண்மையாகவே ஒரு க்ரியேட்டிவிட்டி வளர்கிறதுக்கான ஆதாரம். இப்போ நம்ம அழகாக இதில் ஒயிட் கலரை சென்டரில் இருக்கிறதுக்கும் சுற்றியும் இருக்கிற போர்டில் அடிச்சிடலாம். இதை கம்ப்ளீட்டாக கலர் பண்ணி காய வச்சு எடுத்துடலாம். அடுத்து காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் கிளே எந்த கிளே வேணாலும் எடுக்கலாம். நான் ஃபோம் கிளே எடுக்கிறேன், அதுதான் இருக்குது. நீங்கள் எந்த கிளே வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கிளேவை நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டின் ஷேப் வர மாதிரி பண்ணுங்கள். ஹார்ட்டின் ஷேப் வர ஃபஸ்ட்டு கூம்பு மாதிரி இப்படி பண்ணிவிட்டு மேல் பக்கத்தில் நடுவில் அப்படியே நீங்கள் ஒரு சின்ன டிவைடர் மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக ஹார்ட் அப்படின்றது கிடச்சிடும். இந்த மாதிரி நம்ம ஹார்ட் இப்போ பண்ணியாச்சு. இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலாக காய வச்சுட்டு ஒட்டணும், பட் எல்லாமே ஒரே நேரத்தில் ஆகும் அப்படின்றதுனால காயறதுக்கு முன்னாடியே நம்ம அழகாக இதை எடுத்துகிட்டு இதில் ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிடலாம். ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிவிட்டு அந்த சென்டர் ரவுண்ட் இருக்கு இல்லையா கார்ட்போர்ட் பீஸ், அதில் இதை நம்ம அழகாக ஸ்டிக் பண்ணிடலாம். அந்த கிளே இன்னும் காயாததுனால இது ரொம்ப அழுத்திடாதீங்க. சைடில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப் வர வச்சுருங்க. இப்போ தான் சீக்ரெட்டான ஒரு விஷயம், நெயில் பாலிஷை எடுத்து இந்த கிளேக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பூசுனீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3D ஷேப்பில் ஒரு ஹார்ட்டே நமக்கு கிடைச்ச மாதிரி கேக் டெக்ஸ்டரில் நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெயில் பாலிஷை ஒரு 1லேருந்து 2 கோட்டிங் இல்லை 3 கோட்டிங் கூட கொடுங்க. நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு. இப்போது அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா கார்ட்போர்ட் சர்க்கிள், அதை சுற்றி இந்த மாதிரி செயின் ஸ்டோன் நம்ம ஒட்டுறோம். செயின் ஸ்டோன் இல்லாதவங்க வேறு ஏதாவது கிளே யூஸ் பண்ணி ஒட்டலாம், இல்லைன்னா உள்ளன் த்ரெட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஒட்டலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃப்டை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிடலாம். இதே லுக் வேணும்னா நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த செயின் ஸ்டோனை கம்ப்ளீட்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக இந்த ஹார்ட்டை சுற்றி அந்த கார்ட்போர்டுக்கு வெளிப்பக்கமாக நம்ம ஒட்டிடலாம். அடுத்து இப்போ இதுக்கு வெளியே இந்த மாதிரி நம்ம கம் அப்ளை பண்ணி பிஸ்தா ஷெல்ஸை லைனாக இதில் ஒட்டிடலாம். இது ஒட்டும்போது கொஞ்சம் கேப் இருந்தால் தப்பு கிடையாது, அதனால் கொஞ்சம் கேப் விட்டு அழகாக நம்ம ஒட்டலாம்.
இந்த மாதிரி ரெட் பீட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது கிறிஸ்மஸ் டைமில் நான் வாங்கினேன். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அது காயறதுக்குள்ளேயே இந்த பீடையும் அது மேலே வச்சு ஒட்டிடுறேன். இது மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு அன்கன்ட்ரோலபிளாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்ட் இதுலேயும் அப்ளை பண்ணுவோம், போர்ட்லேயும் அப்ளை பண்ணுவோம். இப்போ இது மேலே நமக்கு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுற அளவுக்கு இது ஈக்குவலாக இல்லை. அந்த காரணத்தினால சேர்த்தே ஃபெவிபாண்ட் ஒட்டும் பொழுது இது மேலே ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸ்டிக் பண்ணும்பொழுது ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம ரெண்டுத்தையும் நல்லா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரெண்டும் நல்லா ஒட்டிடும். இந்த சமயத்தில் ஃபெவிபாண்டை நீங்கள் அப்ளை பண்ணுறேன் தனித்தனியாக ஒட்டுறேன் அப்படின்னா இதில் நிறைய ஃபெவிபாண்டினுடைய அந்த எல்லோ கலர் ட்ரேஸ் ஜாஸ்தியாக வரும். அது பார்க்க நல்லா இருக்காது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இதே மாதிரி ஒட்டிடுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளூ கன் வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இதில் ஒட்டிடலாம். அதுவும் பெஸ்ட் ஆப்ஷன், உடனே ஒட்டிடும். பட் இந்த ஃபெவிகால் மாதிரி பொருள்லாம் வச்சு இதை ஒட்ட முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இதை நம்ம இந்த மாதிரி போர்டுக்கு மேலே ஒரு செயின், அப்புறமா போர்டுக்கு சைட்லேயும் இந்த மாதிரி செயின் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். சென்டரில் இருக்கிற பிஸ்தா ஷெல்லை அப்படியே விட்டுடலாம். இல்லை அதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு ஒரு ஃப்ளார் இருக்கா மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த பிஸ்தா ஷெல்லை நீங்கள் வேறு கலர் கூட அடிக்கலாம், சில்வர், கோல்டு எது வேணாலும் அடிக்கலாம். ஆனால் இது நல்லாயிருக்கும், பிளெயினாகவும் விடலாம். இப்போ இந்த க்யூட்டான ஹார்ட் ஹோம் டெக்கர் ரெடி ஆயாச்சு. வேலண்டைன்ஸ் டே மட்டும் இல்லாமல் வருஷம் முழுக்க அன்பானவர்களுக்கு பரிசாக இதை நம்ம கொடுக்கலாமே, நல்லா இருக்கு இல்லையா? இந்த கிராஃப்ட் ஐடியா உங்கள் வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். இதில் லவ் யுவர் செல்ஃப், லவ் யூ ஃபேமிலி, அந்த மாதிரி எந்த விதமான வாசகங்கள் வேணாலும் நீங்கள் இதில் எழுதியும் உங்கள் ஹாலில் மாட்டிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிராஃப்ட் ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ட்ரை பண்ணவும் சொல்லுங்கள். கடையில் ஹோம் டெக்கர் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாமல் வீட்லேயே சிம்பிளாக ஹோம் டெக்கர் பண்ணி உங்கள் வீட்டை அழகாக மாற்றுங்க. இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலை பாருங்கள், கிராஃப்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. பை.